மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலே ரொம்ப கொடூரமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வேற கூட்டு போங்கடா. அதுதான் கோக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், உண்மையான அவங்களுக்கு தெரியாது, ஆனா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்ல இருக்க மக்களுக்குலாம் ஒரு நினைப்பு இருந்துச்சு. அது என்னன்னா, எந்தெந்த சாப்பிட்ற பொருள் தண்ணி மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கோ அது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பியூர்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. இதை பெப்சி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிளியர் பெப்சின்னு ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. என்னதான் பெப்சியில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் கிளியராக இருக்கிறதுனால மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால சொல்லிட்டு இந்த பெப்சியை அதிகமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். சேல்ஸ் அமோகமாக போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த கோக்குக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, அவனும் ஒரு கிளியர் கோக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணணும், ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இல்லாட்டி தனி ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு தனி மார்க்கெட்டை செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஓ, நீ அப்படி வரியா? ஆனா அவன் 3வது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணான். அது என்னன்னா, பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. கிளியர் கோக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணான் பெப்சி மாதிரி. ஆனா அதோட டேஸ்ட்டை ரொம்ப மட்டமா தயாரிச்சிருந்தான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெப்சி கேன், கோக்கு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். 2 டாப் ப்ராடக்ட் கிளியர் சோடான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல கோக்கு அவங்க டேஸ்ட் ரொம்ப மட்டமா தயாரிச்சதுனால மக்கள் கோக்கை குடிக்கும் போது என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கு, ஒருவேளை கிளியரா இருக்கிற சோடா எல்லாமே டேஸ்ட் இப்படிதான் இருக்குங்கிற எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? 2 வருஷத்துல மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, கிளியர் சோடானாலே டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு பெப்சி நல்லா இருந்தாலும் கோக்கை குடிச்சதுனால பெப்சியும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு 2 வருஷத்துல பெப்சி கிளியர் சோடா மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டாங்க. பாய் பாய், டாடா, குட் பாய். ஏன்னா அவ்வளோ சேல்ஸ் டவுனா போயிடுச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு கோக்கும் அவன் கிளியர் சோடா வெளியே எடுத்துட்டான். நான் வாழ்றேனோ இல்லையோ, ஆனா நீ வாழக்கூடாது.